गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஜூன் மாதம் 3ஆம் தேதி, இன்றைய கிழமை திங்கட்கிழமை, வைகாசி மாதம் 21ஆம் நாள், துவாதசி திதி இன்றைய திதி. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலையில் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலையில் 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலையில் 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்ட நேரம் காலையில் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்கள். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். மேஷத்தில் செவ்வாய் மற்றும் சந்திரன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். ரிஷபத்தில் சூரியன், சுக்கிரன், குரு, புதன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு ஆகியோர் உள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலேயே அமர்வு பெற்று இருக்கிறார். இன்னைக்கு வேகமும் சுறுசுறுப்பும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். கொஞ்சம் பரபரப்பான சூழல்கள் அதிகமாக இருக்கும். ஆனா செயல்பாடுகள்லையும் பேச்சுகள்லையும் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. சட்டுன்னு கோபம் வந்து நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை பேசிடலாம். அதனால கொஞ்சம் நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. எதிர்பார்த்த விஷயங்களிலிருந்து நல்ல விதமான பணவரவுகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. இறை ரீதியான விஷயங்கள் அதிகமாக இன்னைக்கு ஆர்வங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். தனியார் நிறுவனங்கள்ல வேலை தேடுவதற்கான முயற்சிகள்ல ஒரு சிலர் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதுல அதிக அளவிலான முயற்சிகள் இன்னைக்கு எடுப்பீங்க. உங்களுடைய திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்தி நல்ல வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. சிறிய அளவிலான தொழில் தொடங்குகின்ற எண்ணங்களும் ஒரு சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. டெய்லரிங் சம்பந்தமான வேலைகள், நூல் சம்பந்தமான வேலைகள், ஆன்மீகம் சம்பந்தமான துறைகள், சித்த மருத்துவம் சம்பந்தமான வேலைகள், கயிறு, கூடை, பாய் இதன் மாதிரியான ஒரு குடிசை தொழில்கள், இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடிய எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பொது தொண்டு ஆற்றக்கூடிய எண்ணங்களும் உங்களுக்கு அதிகமாக இன்னைக்கு இருக்கும். உங்களுக்கான செலவினங்களும் கொஞ்சம் வரவுக்கு மேல இருக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. முன்கோபங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். அதனால நண்பர்கள் முறைகள்ல, உறவினர்கள் முறைகள்ல இவங்களோடு எல்லாம் பேசும்போது நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. தேவையில்லாத பிரச்சனைகள்னால ஒரு சிலருக்கு வழக்குகளை சந்திக்கின்ற சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அதனால எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம இன்னைக்கு நம்மளுடைய உணர்வுகளை எல்லாம் கட்டுப்படுத்திக்க கூடிய அளவுக்கு நமக்கு இன்னைக்கு திறன்கள் வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கிறது. ஏதாவது ஒரு விஷயத்திற்காக கடன் வாங்குகின்ற சூழல்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அது மருத்துவ செலவுகளாக இருக்கலாம், இல்லைன்னா புதிதாக தொடங்க இருக்கின்ற ஏதாவது ஒரு சின்ன அளவு பிசினஸ் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுக்காக நம்ம இதை வந்து இன்னைக்கு கடன் ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. தலைமுடி, நகம், தோல் சம்பந்தமான பகுதிகள், குடல் சம்பந்தமான பகுதிகள், இதுல எல்லாம் உடல் நலத்துல அதிக கவனங்கள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. எதிரிகள் வழியில தொல்லைகள் இருந்தாலும் உங்களுக்கும் இன்னைக்கு தைரியங்கள் அதிகமாக இருக்கும். அதன் ரீதியில நீங்களும் இன்னைக்கு அவங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் நீங்க எதிர்த்து போகக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அதிக முன்னேற்றங்கள் இருக்கும். தாய் மாமாவோடு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம். அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கிறது. தலை ரீதியிலான சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வண்டி வாகனங்களில் செல்லும் போது மிகவும் நிதானங்கள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. இந்த ரேஸ் போறது, சும்மா வந்து ஸ்பீடா போய் பார்க்கறது, இந்த மாதிரியான செயல்பாடுகளை
இன்னைக்கு நம்ம தவிர்த்துடுறது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அதே மாதிரி பாதுகாப்பு கவசங்களோடு வெளியே போறதும் இன்னைக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. தாய் வழி உறவு மூலம் வழக்குகள் வருவதற்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. விஷ ஜந்துகள், ரசாயனம், இந்த மாதிரியான பொருட்கள், ஆயுதம் சம்பந்தமான பொருட்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்ட்ட இருந்தெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. நெருப்பு சார்ந்த விஷயங்கள்லையும் அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கிறது. உயர் பதவிகளுக்கான முயற்சிகள்ல நீங்க கொஞ்சம் விரைவாக வேலைகள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய அதுல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. நோய் ரீதியான விஷயங்கள்ல மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. அதனால உடல்நிலையில கவன நிலைகள் அவசியம். தேவையில்லாத புண்கள், காயங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கடனாக பொன் பொருள் வாங்கக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறீங்கன்னா அதையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துடுறது இன்னைக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கிறது. அதிர்ஷ்டவசமாக ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுல ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். புதிதான முயற்சிகள்ல ஈடுபடும் போது அதன் ரீதியில ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல் இந்த மாதிரியான செயல்பாடுகளை நம்ம இன்னைக்கு செய்ய வேண்டாம், இன்னொரு நாள் செய்து கொள்வது மிகுந்த சிறப்பாய் தருவதாக இருக்கிறது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், ஒரு சுப காரியங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் இன்னைக்கு நம்ம எடுத்து செய்யும் போது நல்லபடியாக 2 மடங்கு லாபத்தோடு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால ஒரு வரன் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், ஒரு வெளிநாடுல போய் வேலை செய்கின்ற ஒரு பேச்சுவார்த்தைகள், புதிதாக இங்கு தொடங்குகின்ற தொழில் வியாபார ரீதியிலான ஒரு முயற்சிகள், இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை நம்ம இன்னைக்கு தாராளமாக எடுத்து செய்யலாம். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்காக நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்னா அந்த மாதிரியான பயணங்களை மேற்கொள்ளும் போது இன்னைக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. அந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்னைக்கு முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கும். வரன் ரீதியிலான பயணங்கள், ஆன்மீக பயணங்கள், தொழில் இல்லைனா வியாபார ரீதியிலான பயணங்கள், வெளிநாடு சம்பந்தமான பயணங்கள் இதையெல்லாம் மேற்கொள்வதற்கு உகந்த நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் பழுப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்னைக்கு விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். குழந்தை பேரு சம்பந்தமான மருத்துவ ஆலோசனைகள் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். பிள்ளைகளால ஒரு சிலருக்கு செலவினங்கள் ஏதாவது வரலாம். பிள்ளைகள் வழியில தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கு. அவங்க வழியில ஏதாவது பிரச்சனைகளாக இருக்கலாம், அவங்களுடைய உடல்நிலை சார்ந்ததாக இருக்கலாம். பெரிய பசங்களா இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில ஏதாவது கருத்து வேறுபாடுகள், அந்த மாதிரியான ஒரு சண்டைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பூர்வீக சொத்தின் வழியில ஏதாவது செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்து சம்பந்தமான விற்பனையில ஈடுபடக்கூடிய ஒரு எண்ணங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பூர்வீக சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல உடன் பிறந்தவர்கள் வழியில ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அவசரப்படக்கூடிய விஷயங்கள்னால ஒரு சிலருக்கு பணம் லாஸ் ஆகலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால பணம் சார்ந்த விஷயங்கள்லையும் நம்மளுடைய செயல்பாடுகள், இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் இன்னைக்கு கொஞ்சம் நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. குலதெய்வ கோவில் சம்பந்தமான பயண வழி செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆன்மீக நாட்டம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அதனால நம்ம ஏதாவது ஆன்மீக பயணங்கள் போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோ பேச்சுவார்த்தைகளோ வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதன் ரீதியில ஏதாவது செலவினங்கள் வருவதற்கும் இன்றைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இறை ரீதியான சிந்தனைகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். மனதளவுல கொஞ்சம் விரக்தி நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தாத்தா வழி
வழியில அவருக்கு ஏதாவது செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய உடல்நிலையில அதிக கவனங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. ஏதாவது ஒரு பிரச்சனை காரணமாக ஒரு சிலருக்கு பூர்வீக இடத்திலிருந்தோ வீட்டில இருந்தோ வேறு விஷயங்களுக்காக நம்ம இடமாற்றம் செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் வருவதற்கு இன்றைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மனைவியின் சகோதரர் வழியில அவர் வழியில நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லைன்னா செலவு சார்ந்த விஷயங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. கண் ரீதியிலான தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால கண் சார்ந்த பகுதிகளில் அதிக கவன நிலைகள் தேவை. தூக்கமின்மையினால கொஞ்சம் அவதிகள் உடல்நிலையில இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உணவு ரீதியிலான செலவினங்கள் வரலாம். ஒரு சிலருக்கு உணவு சார்ந்த விஷயங்கள்ல ஒவ்வாமை ஏற்படுறதுக்கான சூழல்களும் அதிகமாக இருக்கிறது. மேற்கொள்ளும் செயல்கள்ல நம்ம அவசரப்படாம இன்னைக்கு இருக்கணும். அவசரப்படாம இருந்தோம்னா அந்த விஷயம் ஓரளவு கொஞ்சம் செலவானாலும் நல்லபடியாக நடக்கும். அவசரப்பட்டோம்னா அந்த வழியில ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. செரிமான சம்பந்தமான குறைபாடுகள் வரலாம். ஏதாவது விஷயத்திற்கு நம்ம மூலதனம் செய்யக்கூடிய விஷயங்கள் வரலாம். வீண் தகராறுகள்ல கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் இதுல நம்ம ஈடுபடாம இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கிறது. சிலருக்கு நோய் சம்பந்தமான விஷயங்களாக ஒரு சிலருக்கு அவதிகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு நிறைய இருக்கிறது. உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பாத பகுதிகளில் உடல்நிலையில அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. தந்தைக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அதன் ரீதியில மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. எதிர்பாராத வகைகள்ல வீணான செலவுகள் நமக்கே தெரியாம நடக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு கடனை அடைக்க வேண்டிய விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். அதற்காக ரொம்ப பாடுபட வேண்டிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மனநிலையில ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழல்கள் இருக்கும். எதிரிகள் வழியில தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான பயணங்கள், சுப காரியங்கள் சம்பந்தமான விஷயங்களுக்கான பயணங்கள் இதை மேற்கொள்ளும் போது நல்லபடியாக லாபகரமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கி எந்த ஒரு செயலையும் நம்ம இன்னைக்கு ஈடுபடக்கூடாது. கடன் வாங்குறத நம்ம முடிஞ்சளவு இன்னைக்கு தவிர்த்துடுறது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அதன் ரீதியில நமக்கு எதிரான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அதனால இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் கவனத்தில் அவசியமா வச்சுக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம எதை நோக்கி நம்மளுடைய தேவைகள் என்னவோ அதை நோக்கி நம்ம இன்னைக்கு போய்கிட்டு இருக்கிறோம்னா அந்த வேலை சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஒரு சைன் வாங்குற விஷயம், ரெக்கமெண்டேஷன் சம்பந்தமானது, ஒரு லோன் சம்பந்தமான விஷயம், கேஸ் போடுற விஷயம், இந்த மாதிரி எந்த விஷயத்துல நமக்கு சாதகமான முடிவுகள் வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதற்கான முயற்சிகளை நம்ம இன்னைக்கு எடுத்து செய்யும் போது வெற்றிகரமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் சந்தன நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் பாலசுந்தரி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்னைக்கு லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். உங்களுக்கான லாபங்கள் வரவுள்ள நாளாக இன்றைக்கு இருக்கின்றது. ஆனா சின்ன சின்ன செலவினங்களும் வருவதற்கான வாய்ப்புகள், நீங்களா உங்களுடைய தேவைகளுக்காக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மூத்த சகோதரரோடு இன்னைக்கு நம்ம கொஞ்சம் நிதானமான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடணும். அதே மாதிரி அவங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. இரண்டாவது திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல ஒரு ஈடுபடும் போது அதுலயும் கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. திருமணம் செய்த கணவன் மனைவியாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வராம பார்த்துக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. கட்டிடம், வாகனம் இதன் ரீதியில வாடகை பணங்கள் வருது அப்படின்னு சொன்னா அதன் ரீதியில லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மேற்கல்வி ரீதியிலான விஷயங்கள்லையும்
நல்ல லாபகரமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கால்நடை வளர்ப்புகள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு புதிதாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. சிறிய அளவிலான செயல்களை செய்யும் போது அதுல நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு நிறைய இருக்கிறது. நண்பர்கள் வழியில ஏதாவது உதவிகள் கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. விரும்பிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் நல்ல முறையில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. காது சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில மருத்துவ தீர்வுகள் எடுக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. தந்தை வழி உறவினர்களோடு சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. இறை ரீதியான கலைகள்ல ஆர்வங்கள் அதிகம். சிற்பம் சம்பந்தமான வேலைகள், ஓவியம் சம்பந்தமான விஷயங்கள், இதுல எல்லாம் அதிக திறமை வெளிப்பாடுகள் இன்றைக்கு இருக்கும். மாமனார் வழியில வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தாய்க்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம். இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல மன விரக்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. பெரும் தன யோகங்கள் எல்லாம் வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. புதிதாக ஒப்பந்தம் போடக்கூடிய ஒரு எண்ணங்கள்லயோ ஈடுபாடுகள்லயோ வருவதற்கு இன்றைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. விலை உயர்ந்த பொருட்கள் தானமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. சமாதான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அதுல நல்ல முடிவுகள் கிடைக்கிறதுக்கான சூழல்களும் அதிகமாக இருக்கிறது. உயர் அதிகாரிகளின் தொடர்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பொதுநல சேவை மையங்கள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஆராய்ச்சி ரீதியிலான ஈடுபாடுகள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தாய் வழியில ஏதாவது ஒரு ஆதாயங்கள் லாபங்கள் கிடைக்கிறதுக்கான சூழல்கள் நிறைய இருக்கிறது. திருத்தல தரிசனங்களுக்கு செல்லக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். விரும்பிய பயணங்கள் போகலாம். ஆன்மீக பயணங்களோ இல்லைன்னா வெளிநாடு சார்ந்த பயணங்களோ நமக்கு விருப்பமான வகைகள்ல நான் இன்னைக்கு கொஞ்சம் செலவு செய்யும் போது நம்மளுடைய மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்களாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம எதை நோக்கி இன்னைக்கு முயற்சி செய்யறோமோ அந்த வேலைகள் சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், சுப காரியங்கள் சம்பந்தமான முயற்சிகள் இதை நம்ம மேற்கொள்ளும் போது நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால மற்றவர்களுக்கான லாபங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. அவங்களுடைய வேலைகளை எடுத்து செய்யறது, அவங்களுக்காக ஒரு பண செலவு செய்யும் நிலை, இந்த மாதிரி எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதனால கடன் உதவி தரும் விஷயங்கள் இல்லைன்னா பணமாக ஏதாவது உதவியா தர்றீங்க அப்படின்லாம் வச்சுக்கிறீங்கன்னா அந்த மாதிரியான செயல்பாடுகள்ல இன்னைக்கு மிகவும் அவசியம் கவனம் தேவைப்படுவதாக இன்றைய நாள்ல இருக்கிறது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எண்ணிய பணவரவுகள் வர உள்ள நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. வளமும் நலமும் கூடிய நல்ல நாளாக இன்றைக்கு இருக்கின்றது. உடல் நலத்துல ஆரோக்கியம் மேம்பாடானதாக இன்றைய நாள்ல இருக்கும். மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பழுப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் கணபதி வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் இன்னைக்கு தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். தொழில் ரீதியிலான விஷயங்கள்ல நம்ம மேலும் மேலும் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். தொழில்ல இன்னைக்கு அதிக சுறுசுறுப்போடு காணப்படுவோம். வேலையெல்லாம் இன்னைக்கு பரபரன்னு நடக்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். வேலை அப்படின்னு இன்னைக்கு நீங்க மேற்கொள்ளும் போது நிறைய உற்சாகங்கள் இன்னைக்கு உங்களிடம் காணப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. புதிதாக தொழில் தொடங்கும் எண்ணங்கள், வியாபார ரீதியிலான எண்ணங்கள், அரசு முறை சம்பந்தமான வேலைகளுக்கான முயற்சிகள் இதையெல்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அர்ச்சகராகவோ, ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்களாகவோ, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களாகவோ, ஏதாவது குடிசை தொழில் சம்பந்தமான விஷயங்களாகவோ, வேத உபாசகராகவோ, மட்பாண்ட தொழில்கள் செய்யக்கூடிய எண்ணங்களோ, தத்துவ சம்பந்தமான நூல் சம்பந்தமான விஷயங்களாகவோ, பழமையான மருத்துவ முறை சார்ந்த ஒரு விஷயங்களை தொழிலாக செய்யும் எண்ணங்கள், டெய்லரிங் சம்பந்தமான தொழில், வர்மம் சம்பந்தமான தொழில்களை மேற்கொள்ளுதல், ஆராய்ச்சி பணிகள் சார்ந்த
ஒரு தொழிலை மேற்கொள்ளும் எண்ணங்கள், வேற்று மொழி சார்ந்த விஷயங்களை கற்றுத்தரும் ஆசிரியராக இருக்கக்கூடிய எண்ணங்கள், ஆசிரமங்களுக்கு சேவை செய்யும் எண்ணங்கள், இந்த மாதிரியான தொழில் முறைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். சிலருக்கு தொழிலின் நிலை குறித்த விரக்திகளும் இன்னைக்கு இருக்கிறதுக்கான சூழல்களும் அதிகமாக இருக்கின்றது. வியாபாரங்கள்ல இன்னைக்கு அதிக அளவிலான ஈடுபாடுகள் காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தொழில் இல்லைன்னா பணி சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது இருப்பிட மாற்றங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சக தொழில் நபர்களோடு நம்மளோடு பணிபுரியும் நபர்களாக இருக்கலாம், இல்லைன்னா நம்ம ஒரு பெரிய தொழிலதிபர்களாக இருக்கிறோம்னா நமக்கு கீழே இருக்கின்ற வேலையாட்கள் இவங்கள்ட்ட எல்லாம் இன்னைக்கு நம்ம விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. ஏதாவது இவங்க வழியில நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வீணான பேச்சுவார்த்தைகளையும் இவங்களோடு இருக்கும்போது தவிர்ப்பது மிகவும் முக்கியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. உங்களுடைய வேலைகளுக்கு தகுந்த பரிசுகளும் வெகுமதிகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல தைரியமாக ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். புதிதான முயற்சிகள் எல்லாம் தொழில புகுத்தி வெற்றியும் காணக்கூடிய சிந்தனைகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய தொழில்ல உங்களுடைய திறமைகள் எல்லாம் முழுமையாக வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தொழில்ல சுய முயற்சிகள் அதிகமாக எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்களும் இன்றைக்கு நிறைய இருக்கும். இறை ரீதியான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். இசை சார்ந்த எண்ணங்களும் இன்னைக்கு மேலோங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இளைய சகோதரருக்கு உங்களுடைய தொழில்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கால் சம்பந்தமான பகுதிகள், இஎன்டி சம்பந்தமான பிரச்சனைகள் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. மாமியார் இருக்கிறாங்கன்னா அவங்களோடு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வரலாம், இல்லைன்னா அவங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல நமக்கு அதிக கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. தொழில் இல்லைன்னா வியாபார ரீதியிலான பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். ஸ்கின் சார்ந்த பகுதிகளில் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எண்ணியபடி இன்னைக்கு பண வரவுகள் வர உள்ள நல்ல நாளாக இருக்கின்றது. வளமும் நலமும் நிறைந்த நாளாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. எடுக்கின்ற முயற்சிகள்ல நல்ல லாபங்கள், வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. மன மகிழ்ச்சி இன்னைக்கு அதிகமாக இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. அப்ப நம்ம புதிதாக வண்டிகள் வாங்குகின்ற விஷயம், இல்லைன்னா வேறு ஏதாவது புதிதாக வாகனங்கள் நம்ம தொழில் முறைகளுக்கு வாங்குறோம், இல்லைன்னா வாகனம் சம்பந்தமான தொழில் முறைகள்ல நம்ம மேற்கொள்றோம் அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது இன்னைக்கு அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு எண்ணியபடியான பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அது நல்லபடியாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு. சிம்ம ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். தந்தை வழியில பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. குடும்பத்திற்கு தந்தையினால ஒரு ஆதரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. இறை ரீதியான பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு அதிகமாக காணப்படும். ஆன்மீக ரீதியிலான பேச்சுவார்த்தைகளும் இன்னைக்கு உங்களிடம் அதிகமாக காணப்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கோவில் வேலைகளின் மூலமும் வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அந்நிய மொழிகளை கற்கக்கூடிய எண்ணங்களோ வாய்ப்புகளோ இதெல்லாம் வருவதற்கான ஒரு சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. சிலருக்கு வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல வேலை அமையறதுக்கான சூழல்கள் இருக்கிறது. புதிதாக வெளிநாடுக்கு பயணம் போகின்ற எண்ணங்களோ, வெளிநாட்டுல போய் தொழில் தொடங்கும் விஷயங்களோ, இல்லைன்னா வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்ல வேலை தேடும் ஒரு எண்ணங்களோ இதெல்லாம் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள்
வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆன்மீக நாட்டங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். குடும்பத்தோடு ஆன்மீக பயணங்கள் போகலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தந்தைக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவனநிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. அவருக்கு வண்டி வாகனங்கள்ல போகும்போது நிதான நிலைகள் அவசியம் அப்படின்னு சொல்லி நீங்க அறிவுறுத்துறது மிகவும் சிறப்பானதாக இன்றைக்கு இருக்கின்றது. மன அளவுல ஏதாவது விரக்திகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தான தர்மங்கள் செய்ய விரும்புகின்ற நபர்களாகவும் இன்னைக்கு அதிகமாக ஒரு தானங்கள் செய்யக்கூடிய ஒரு எண்ணங்களும் உங்களுக்கு இதுல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. பேரன் பேத்திகள் இவங்களோடு நம்ம குடும்பம் இன்னைக்கு நல்ல முறையில ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான சூழல்களும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. தந்தை வழி உறவுகளோடு சின்ன சின்ன உரசல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆன்மீக குருக்களிடம் உபதேசம் பெறக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு வருவதற்கான சூழல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. மனைவியின் சகோதரர் வழியில அவங்க வழியில ஏதாவது வாக்குவாதங்களோ இல்லைன்னா தேவையில்லாத செலவுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வருவதற்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. மேல் அதிகாரிகளோடு நம்ம கொஞ்சம் இணக்கமாக பழகிக்க வேண்டியது அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. புதிதான நட்புகளும் மேலதிகாரிகள் வழியில அறிமுகமாகிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுடைய மதிப்பு மரியாதையை உயர்வாக வச்சுக்க வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. அவசரமான காரியங்கள்னால நம்ம இன்னைக்கு தேவையில்லாத கெட்ட பெயர்கள் வாங்கலாம். அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. இறை மீதான உறுதியான நம்பிக்கைகள் எல்லாம் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அரசு வழியில ஆன்மீக ரீதியான வேலைகளுக்கு முயற்சி செய்யக்கூடிய எண்ணங்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். வீக்கம் கட்டிகள் இதன் ரீதியில ஏதாவது உடல்நிலையில தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பூர்வீகம் சார்ந்த பொன் பொருள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான சூழல்களும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. கோவில் சொத்துக்களை பாதுகாக்கும் வேலைகள்ல சிலர் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. தெய்வம் சார்ந்த திருப்பணிகளை மேற்கொள்வதற்கான எண்ண நிலைகள் வருவதற்கும் இன்றைக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுல ஒரு பய உணர்வு பதற்ற உணர்வு செயல்பாடுகள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால புதிதான முயற்சிகளை நம்ம இன்னைக்கு ஈடுபடாம இருக்கிறது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எடுக்கின்ற விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்களும் லாபகரமான விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. புதிதான தொழில் முயற்சிகள் வியாபார ரீதியிலான முயற்சிகள் இதையெல்லாம் எடுக்கும் போது 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வெளிநாடு சார்ந்த ஒரு முயற்சிகள் வேலைகளுக்கான முயற்சிகளை எடுக்கலாம். திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை பேசி முடிக்கலாம். இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை இன்னைக்கு நம்ம மேற்கொள்ளலாம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான பயணங்கள் சுப காரியங்கள் சம்பந்தமான பயணங்கள் இதையெல்லாம் மேற்கொள்ளும் போது அது லாபகரமான செய்திகளை தருவதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பழுப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் அண்ணாமலையார் வழிபாடு. கன்னி ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ஆயுள் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். எந்த விஷயத்திலையும் நம்ம இன்னைக்கு அவசரப்படாம இருக்கணும். ஒரு திருமண சம்பந்தமான விஷயங்களாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு உறவு முறைகளுக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இல்லைன்னா பசங்களோடு ஏதாவது பேச்சுவார்த்தைகள் தொழில் முறைகள்ல நம்மளுடைய மேல் அதிகாரிகளோடு ஏதாவது பேச்சுவார்த்தைகள் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துல நம்ம ஈடுபட்டிருந்தாலும் கொஞ்சம் அவசரப்படாம நிதானமாக இன்னைக்கு செயல்பட வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. செய்யக்கூடிய காரியங்கள்லையும் இன்னைக்கு நம்ம நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. செயலிலும் பேச்சிலும் நிதானங்கள் இன்னைக்கு முக்கியமானதாக இருக்கின்றது. உங்களுக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவனங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது இன்றைக்கு அவசியமானதாக இருக்கின்றது. நோய் ரீதியிலான தொந்தரவுகளுக்கு மருத்துவ ரீதியில ஆலோசனைகள் அதன் ரீதியில செலவினங்கள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது.
சித்த மருத்துவம் உள்ளிட்ட வைத்திய முறைகளுக்கு செல்லக்கூடிய எண்ணங்களை மேற்கொள்வதற்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுக்கான ஏதாவது ஒரு விஷயத்துல மன விரக்திகள் கொஞ்சம் இருக்கிறதுக்கான சூழல்களும் அதிகமாக இருக்கிறது. பெரிய அளவிலான முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம அவசரப்படாம நிதானமாக இருக்க வேண்டியது இன்னைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. எதிரிகள் வழியில தொந்தரவுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அவங்க வழியில மறைமுகமாகவோ நேரடியாகவோ நமக்கு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மருந்துகள் எடுக்கும் விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம். டாக்டரின் உதவியோடு தான் நம்ம எந்த ஒரு மருந்துகளையும் உட்கொள்ளணும். தேவையில்லாம நாமளா சுயமாக மருந்து மாத்திரைகள் உட்கொள்ளக்கூடாது. பராமரிப்பு சார்ந்த வேலைகள், அதாவது உயிரினங்களை உற்பத்தி பண்ணி விற்பனை செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னு சொன்னா அதனுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. உணவு ரீதியிலான விஷயங்கள்ல நமக்கு சேரக்கூடிய உணவுகளை உட்கொள்ளணும். இல்லைன்னா அதன் ரீதியில ஏதாவது தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வண்டி வாகனங்களில் செல்லும் போது ஹெல்மெட் போட்டுக்கணும். சீட் பெல்ட் அணிஞ்சு வெளியே போறது இன்னைக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அதனால பாதுகாப்பு முறைகளையும் நீங்க இன்னைக்கு கடைபிடிக்க வேண்டியது முக்கியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. உங்களுடைய பணிகள்ல உங்கள் மீது கரும்புள்ளிகள் விழலாம். இல்லைன்னா தேவையில்லாத அவதூறுகள், நம்ம அவசரமா செயல்படுறதுனால இன்னைக்கு கொஞ்சமா செயல்பட்டு சின்ன பிரச்சனையா இருந்திருக்கும். அதையே அடுத்தவங்க பெருசாக்கி இவங்கதான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்லாம் நம்ம மேல அவதூறுகள், வீண் பழிகள் இதெல்லாம் சுமத்துறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம இன்னைக்கு கவனத்தில் கொள்ள வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது. மதிப்புமிக்க பொருட்களை அன்பளிப்பாக தரக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. வேலைகள், முக்கியமான வேலைகள்ல ஈடுபடும் போது அதுல கொஞ்சம் ஊரூரா அலையிற மாதிரி சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. மூதாதையர்கள் மரபு மூலமாக பயன்படுத்திய பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பொருளாகவோ பணமாகவோ யாரிடமும் கொடுக்கல் வாங்கல்ல ஈடுபடும் விஷயங்கள்லையும் இன்னைக்கு நிதானங்கள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான பயணங்கள், இல்லைன்னா சுபகாரியங்கள் சம்பந்தமான பயணங்கள் இதையெல்லாம் மேற்கொள்ளும் போது அது நல்லபடியாக லாபகரமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வரன் பார்க்கும் பயணங்கள், தொழில்முறை வியாபார ரீதியிலான பயணங்கள், இல்லைன்னா ஆன்மீக பயணங்கள், வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களுக்கான பயணங்கள் இதெல்லாம் மேற்கொள்ளும் போது நல்லபடியாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு நிறைய இருக்கிறது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் புதிதான விஷயங்கள் வழியில நமக்கு ஏதாவது எதிராக தொந்தரவுகள் இருக்கலாம். நல்ல விஷயங்களுக்காக முயற்சிகள் எடுக்கும் போதும் அதன் வழியில நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கடன் வாங்கும் விஷயங்களை நம்ம இன்னைக்கு கொஞ்சம் தவிர்த்திடுறது மிகவும் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம இன்னைக்கு எந்த விஷயத்துக்காக எதிர்நோக்கி போயிட்டு இருக்கிறோமோ அந்த வேலை நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், சுப காரியங்கள் சம்பந்தமான முயற்சிகள் இதெல்லாம் எடுக்கும் போது அதுல வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஒரு கேஸ் போடுற விஷயங்கள், வரன் பார்க்கிற விஷயங்கள், இல்லைன்னு சொன்னா ஒரு ரெக்கமெண்டேஷன் சார்ந்த விஷயங்கள், புதிதான ஒரு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், வேலை தேடி ஒரு பெரிய நிறுவனத்துக்கு போறீங்க அப்படின்னா அதற்கான முயற்சிகள், அரசு ரீதியிலான காரியங்களுக்கான முயற்சிகள், இந்த மாதிரியான முயற்சிகளை எல்லாம் மேற்கொள்ளும் போது வெற்றிகரமாக அமையறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் மஸ்டர்ட் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைக்கு இருக்கின்றார். கணவன் மனைவியாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள ஒற்றுமைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. ஒருத்தர் சண்டை போடுறாருன்னா ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது மிகவும் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல நம்ம நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. திருமண ஏற்பாடு சம்பந்தமான விஷயங்களுக்காக ஒரு சிலருக்கு செலவினங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திருமணத்திற்கான பொருட்கள் சார்ந்த விஷயங்களை நம்ம கொஞ்சம் கவனமாக வச்சுக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது.
கூட்டு தொழில் சம்பந்தமான முயற்சிகள்ல புதிதாக ஈடுபடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அதுல மூலதனம் போடுறதுக்கான எண்ணங்கள் வரும். நம்ம இதன் வழியில கொஞ்சம் பண செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு அதிக முயற்சியோடு ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பயணங்கள் ரீதியிலான செலவினங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வழக்குகள் ரீதியிலான விவாகரத்து சம்பந்தமான வழக்குகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அதன் ரீதியில ஏதாவது பிரச்சனைகளோ செலவினங்களோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விரும்பிய பொருட்களின் மீது மூலதனம் போடுகின்ற எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அம்மா வழி பாட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. இரண்டாவது குழந்தைக்காக கர்ப்பிணிகளாக இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லையும் அதிக கேர் எடுத்து பார்த்துக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. உறவினர்களோடு நம்ம பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடும் போது கொஞ்சம் நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. பேங்க் லோன், இஎம்ஐ இல்லைன்னா மற்ற கடன்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னா அதையெல்லாம் அடைக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு சிலருக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கர்ப்பப்பை சார்ந்த தொந்தரவுகள், கிட்னி சார்ந்த தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதன் ரீதியில ஏதாவது மருத்துவ ஆலோசனைகள் எடுக்கக்கூடிய அதன் ரீதியில செலவினங்கள் இதெல்லாம் வருவதற்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அடிவேறு சார்ந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான மருத்துவ தீர்வுகள் எடுக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. நண்பர்கள் வழியில நமக்கு ஏதாவது செலவினங்கள் எதிர்பாராம வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. வெளிநாடு செல்லக்கூடிய எண்ணங்கள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு அதிகமான செலவுகள் வருவதற்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தர்ம சிந்தனையினால எல்லாருக்கும் உதவக்கூடிய ஒரு எண்ணங்கள் இருக்கும். நன்கொடை சார்ந்த விஷயங்களுக்காக நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பணம் கொடுக்கின்ற சூழல்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. சமாதான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. மருத்துவ ரீதியிலான ஒரு சிலருக்கு செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எதிர்பாராத வகைகள்ல வீணான செலவுகள் ஒரு சிலருக்கு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தொற்றுநோய் ரீதியிலான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில மருத்துவம் பார்க்கக்கூடிய எண்ணங்கள் வருவதற்கும் இன்றைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம எதை நோக்கி இன்னைக்கு பயணிக்கிறோமோ அந்த வேலைகள் சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஒரு வரன் பார்க்கும் விஷயங்கள் இல்லைன்னு சொன்னா ரெக்கமெண்டேஷன் சார்ந்த விஷயங்கள் இல்லைன்னு சொன்னா ஒரு முக்கியமான நபரை சந்திச்சு நம்மளுடைய பிரச்சனை சார்ந்த பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடக்கூடிய விஷயங்கள், ஒரு புதிதான நிறுவனத்துல வேலை தேடும் முயற்சிகள், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயங்களாக நம்ம ஒரு அசைன்மெண்ட் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இந்த மாதிரி எல்லாம் எடுத்து பேசும்போது இன்னைக்கு வெற்றிகரமாக அமையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால பிறருக்கான ஆதாயங்கள் அதிகமாக இருக்கின்றது. அவங்க வழியில நமக்கான ஆதாயங்கள்னு பார்க்கும்போது மிகவும் குறைவாக இருக்கின்றது. எதுவும் கிடைக்காத சூழல்கள் தான் இருக்கின்றது. அதனால கடன் கொடுக்கும் விஷயங்கள், பண உதவி செய்யும் விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதிகப்படியான நன்மைகளை அதன் வழியில பெறக்கூடிய நாளாக இன்றைக்கு இருக்கின்றது. வளமும் நலமும் கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். உடல் நலத்துல ஆரோக்கியம் மேம்பாடானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சந்தன நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் ஆட்சி பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவானும் இன்னைக்கு ருணரோக சத்துருஸ்தானத்திலேயே அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். மூத்த சகோதரரோடு நம்ம எந்த விதமான கருத்து வேறுபாடுகள்லையும் நம்ம இன்னைக்கு ஈடுபடாம இருக்கணும். வீணான விவாதங்கள் அவங்களோடு வந்துடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லையும்
நம்ம அதிக கவனம் செலுத்த வேண்டியது இன்னைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. இரண்டாவது திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடும் போது நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு அதன் ரீதியில கடன்கள் வாங்கக்கூடிய சூழல்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. ஏதாவது ஒரு விஷயத்திற்காக கடன் வாங்கும் முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய ஒரு எண்ணங்களும் இன்னைக்கு வருவதற்கான சூழல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. பேராசைகள்னால பண இழப்பீடுகள் ஏற்படலாம். அதனால விரும்பிய விஷயங்கள்ல நம்ம பாட்டுக்கு இன்னைக்கு ஈடுபடக்கூடாது. இந்த அளவுக்கு போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதோட இன்னைக்கு நிறுத்திக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்கள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கிறது. அதனால எந்த விஷயத்திலையும் அவசரப்படாம கொஞ்சம் நல்லா விசாரிச்சு எந்த விஷயத்திலையும் செயல்பட வேண்டியது இன்னைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. எதிர்பாராத வகைகள்ல வீணான செலவுகள் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. முகம் சார்ந்த பகுதிகளில் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. பகைமை உணர்வுகள், விரோத உணர்வுகள் இதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எதிரிகள் வழியில பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கெல்லாம் திரும்ப நம்ம ஏதாவது சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு திறன்களும் நம்மளிடம் அதிகமாக இன்றைக்கு காணப்படும். தாய் மாமா இருக்கிறார்னா அவரோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். இல்லைன்னா அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. வயிறு சம்பந்தமான பகுதிகளில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தகுந்த மருத்துவ தீர்வுகள் எடுக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. மேற்கொள்ளக்கூடிய முக்கியமான சின்ன சின்ன விஷயங்கள்ல எல்லாமே இடர்பாடுகளோ தொந்தரவுகளோ இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதிர்ஷ்டவசமாக ஒரு சிலருக்கு வேலைகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. தனியார் நிறுவனங்கள்ல இன்னைக்கு கொஞ்சம் அதிகமான சிரமங்கள் எடுத்தே நம்ம வேலைகளுக்கு ட்ரை பண்ணக்கூடிய எண்ணங்களும் இன்னைக்கு நிறைய இருக்கும். வேலை தேடும் விஷயங்கள்ல இன்னைக்கு ஈடுபடும் போது நம்மளுடைய திறமைகள் வெளிப்பாடும் அதிகமான முயற்சிகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. வண்டி வாகனங்களில் செல்லும் போது நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. காயங்கள், புண்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வரலாம். அதனால இன்னைக்கு ஹெல்மெட் போட்டுக்கணும், சீட் பெல்ட் அணிஞ்சு வெளியே போறது மிகவும் முக்கியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. ஏதாவது தேவையில்லாத அவசரமான ஒரு விஷயங்கள்னால ஒரு சிலருக்கு வழக்குகள் வரக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏற்கனவே வழக்குகள் நடக்குது அப்படின்னு சொன்னா அதன் ரீதியில ஒரு சிலருக்கு செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தாய் வழி உறவுகள் மூலம் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. விஷ ஜந்துகள் இதெல்லாம் நம்ம அதிக கவனம் எடுக்க வேண்டியது இன்னைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. பதவி உயர்வு குறித்த பேச்சுவார்த்தைகள், பணி நிரந்தரமாக கூடிய பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நல்ல முறையில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. கடனாக விலை உயர்ந்த பொன் பொருள் வாங்கும் விஷயங்கள்ல நமக்கு கொஞ்சம் அதிக கவனங்கள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. நோய் ரீதியிலான விஷயங்கள்ல சரியாக கண்டறியக்கூடிய திறன்கள் இன்னைக்கு உங்களிடம் காணப்படும். இழந்த செல்வங்களை எல்லாம் திரும்ப பெறக்கூடிய முயற்சிகள் இன்னைக்கு உங்களிடம் அதிகமாக காணப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தோள்பட்டை சார்ந்த பகுதிகளில் அதிக கவன நிலைகள் தேவை. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு வளமும் நலமும் கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. மேற்கொள்ளும் விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள், நன்மைகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மன மகிழ்ச்சி இன்னைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் நிறைய இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள்ல போகும்போது நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. கொஞ்சம் நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது வண்டி வாகனங்கள்ல நம்மளுடைய தொழில்முறை சார்ந்த பாதுகாப்புகள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது இன்னைக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகள் எடுக்கும் போது அது நல்லபடியாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மேற்கொள்ளும் புதிதான விஷயங்கள் வழியில நமக்கு நல்ல விஷயங்கள், ஆதாயங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உற்பத்தி சார்ந்த விஷயங்கள்ல தன்னிறைவுகள் அடையக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு.
தனுசு ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கிறார். சந்திர பகவான் இன்னைக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். ஒரு சிலருக்கு பூர்வீகத்துல தொழில் தொடங்குகின்ற எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. சொந்த ஊர்ல உங்களுடைய மதிப்பு மரியாதைகளை நம்ம சரிவர அதை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. சிலருக்கு தொழில் வியாபாரம் பணி இதன் காரணமாக ஒரு சிலருக்கு இடமாற்ற சிந்தனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு விஷயத்தின் காரணமாக இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை ரீதியாக பூர்வீக இடத்திலிருந்து வெளியேறி வேறொரு இடத்திற்கு போய் நம்ம செட்டில் ஆவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோ பேச்சுவார்த்தைகளோ ஈடுபாடுகளோ இருக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. குலதெய்வ சம்பந்தமான ஈடுபாடுகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆன்மீக நாட்டமும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். ஆன்மீக ரீதியிலான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிந்தனைகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. குலத்தொழிலை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. டெய்லரிங் சம்பந்தமான விஷயங்கள், நூல் சம்பந்தமான விற்பனைகள், வைத்தியம் சம்பந்தமான வேலைகள், நூற்பாலை சம்பந்தமான வேலைகள், இது எல்லாமே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்றீங்கன்னா இது சொந்த ஊர்லயே மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. சொந்த ஊரிலேயே கோவில் சம்பந்தமான வேலைகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தொழில் ரீதியிலான அறிவாற்றல்களும் அனுபவ ஆற்றல்களும் பெருகக்கூடிய நாளாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. தாத்தா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல நமக்கு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வரலாம். அவங்களோட பெரிய பசங்களா இருக்கிறாங்கன்னா பிள்ளைகளோடு கருத்து வேறுபாடுகள் வரலாம். இல்லைன்னா அவங்களுடைய அவசர தன்மைகள்னால ஏதாவது தொந்தரவுகள் ஏற்படலாம். இல்லைன்னு சொன்னா அவங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகளை நமக்கு சமாளிக்கின்ற திறன்கள் இன்னைக்கு அவசியமானதாக இருக்கின்றது. உறவு முறைகள்ல பேசும்போதும் நம்ம கொஞ்சம் நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப அதிகமான கவனங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. பூஜைகள் பிரார்த்தனைகள் இதிலெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய சிந்தனைகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். திடீர் பண வரவுகளும் இன்னைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அரசியல் ரீதியிலான சிறிய அளவிலான ஒரு பதவிகளுக்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கான எண்ணங்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தந்தைக்கு இதயம் சார்ந்த பகுதிகளில் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. போட்டி தேர்வுகள் சார்ந்த விஷயங்கள்ல நமக்கு வெற்றி வாய்ப்பு சூழல்களும் அதிகமாக இருக்கின்றது. ஜோதிட ஆராய்ச்சி சம்பந்தமான விஷயங்கள்ல மன ஈடுபாடுகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு மனநிலையில கொஞ்சம் பதற்றங்கள் பய உணர்வுகள் அதிகமாக இருக்கும். செயல்பாடுகள்ல தடுமாற்றங்கள் இருக்கும். அதனால புதிதான முயற்சிகள்ல ஈடுபடும் போது இன்னைக்கு நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள் நல்லபடியாக இன்னைக்கு முடியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிதாக நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள் சுப காரியங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் எடுத்து செய்யும் போது 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு தொழில்முறை சார்ந்த விஷயங்கள், வியாபார ரீதியிலான விஷயங்கள், ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள், ஒரு வரன் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், திருமண பேச்சுவார்த்தைகள், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் பேசி முடிக்கும் போது நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான பயணங்கள், சுப காரியங்கள் சம்பந்தமான விஷயங்களுக்கான பயணங்கள் இதையெல்லாம் மேற்கொள்ளும் போது அதுல லாபகரமான ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. ஒரு ஆன்மீக பயணங்கள், வரன் பார்க்கும் பயணங்கள், ஒரு வெளிநாடு வேலை சார்ந்த பயணங்கள், இந்த மாதிரி முக்கியமான பயணங்களை மேற்கொள்ளும் போது அது லாபகரமாக நடக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவ தட்சிணாமூர்த்தி வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். தந்தை வழி சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கும். மேற்கல்வி சார்ந்த விஷயங்களாக
ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தந்தை செய்த வியாபாரங்களை மேற்கொண்டு நம்ம செய்யலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் அதுல நம்ம ஈடுபடுறதுக்கான எண்ணங்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. புதிதாக வண்டி வாங்கும் எண்ணங்கள், வீடு வாங்கும் எண்ணங்கள், மணி ரீதியிலான எண்ணங்கள் இதெல்லாம் வருவதற்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தாய் மற்றும் தந்தை இவங்க 2 பேருடைய உடல்நிலை, மனநிலை இதன் சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. அவங்களோடு நம்ம நேரம் செலவிட்டு கொஞ்சம் பேச்சுவார்த்தையில ஈடுபடுவது இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. வசிக்கும் வீட்டையே புதுப்பிக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. திருத்தல தரிசனங்களுக்கு செல்லக்கூடிய எண்ணங்களோ பேச்சுவார்த்தைகளோ நடக்கிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கோவில் சொத்துக்களை பராமரிக்கும் ட்ரஸ்ட்ல ஏதாவது ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆராய்ச்சி மையங்கள்ல ஈடுபடக்கூடிய ஒரு ஈடுபாடுகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. வைத்தியம் சம்பந்தமான உபகரணங்கள் தயாரிக்கக்கூடிய எண்ணங்களும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக ஈடுபாடுகள் இருக்கும். பண்ணை வேலைகள், தந்தையின் ஈடுபாடும் இன்னைக்கு பண்ணை வேலைகள்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. பண்ணை வேலைகள்ல ஈடுபடும் போது அதற்கான விஷயங்கள், அந்த உயிரினம் சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. உறவு முறைகள், நண்பர்கள் இவங்களோடு பேசும் விதத்துல கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. கல்வி மையங்கள் சம்பந்தமான எழுது பொருட்கள் உற்பத்திகள்ல நல்ல முறையில முன்னேற்றங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். இறை ரீதியிலான கலைகளை கற்றுக்கொள்ளுகின்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அதிலிருந்து கற்று தருகின்ற எண்ணங்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். தாய் வழி உறவினர்கள் வழியில ஏதாவது சின்ன சின்ன உரசல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அரசியல்ல ஈடுபடுபவர்களுக்கு இன்னைக்கு பொதுமக்கள் வழியில ஆதரவுகள் கிடைக்கிறதுக்கான சூழல்களும் நிறைய இருக்கின்றது. சுவாச ரீதியிலான உடல் தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அதன் ரீதியில நமக்கு ஏதாவது மருத்துவ தீர்வுகள் எடுக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஏதாவது ஒரு விஷயத்திற்காக ஆலோசனை கேட்கக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லைன்னா முக்கியமான விஷயத்துல எப்படி முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம இருக்கலாம். அதன் ரீதியில நம்ம அனுபவசாலிகளிடமோ இல்லைன்னு சொன்னா நம்மளுடைய நெருங்கிய நபர்களிடமோ இவங்க கிட்ட இல்லாம ஆலோசனை கேட்கக்கூடிய சிந்தனைகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பிரிந்த நபர்கள் மீண்டும் சேருவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான பயணங்கள், சுப காரியங்கள் சம்பந்தமான பயணங்கள் இதையெல்லாம் மேற்கொள்ளும் போது அது நல்லபடியாக லாபகரமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு வரன் பார்க்கும் பயணங்கள், தொழில்முறை வியாபார ரீதியிலான பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் இதையெல்லாம் மேற்கொள்ளும் போது நல்லபடியாக முடியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள், புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அதன் ரீதியில எதிரான தொந்தரவுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கடன் வாங்கும் விஷயங்கள்ல நம்ம இன்னைக்கு தவிர்த்துடுறது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். கடன் வாங்கும் செயல்பாடுகளை நம்ம இன்னைக்கு முடிஞ்சளவு தவிர்த்துடுறது மிகவும் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள்ல நல்லபடியாக வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. எதை நோக்கி நம்ம இன்னைக்கு பயணிக்கிறோமோ அது வெற்றிகரமாக அமையறதுக்கான சூழல்களும் அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் கருமை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் அனுமன் வழிபாடு. கும்ப ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். உங்களுக்கான தைரியங்கள்ல இன்னைக்கு குறைவுகளே இருக்காது. ஆனா அதுக்காக தேவையில்லாத விஷயங்கள்ல நம்ம இன்னைக்கு தைரியமாக ஈடுபடக்கூடாது. அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடும் போது நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. இளைய சகோதரர் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம், இல்லைன்னா அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. அவருக்கும் இன்னைக்கு அவசரமான செயல்பாடுகள் கூடாது அப்படின்னு சொல்லி அறிவுறுத்த வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது.
ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துல முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஏதாவது குழப்ப சிந்தனைகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். ரொம்ப கவனம் எடுத்து நம்ம எதை முடிவு பண்றது அப்படிங்கிறத யோசிச்சு நம்ம செய்ய வேண்டியது இன்னைக்கு மிகவும் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. தைரியமாக செய்யும் செயல்கள்னால பிரச்சனைகள் வரலாம். எந்த விஷயத்துல தைரியமாக செயல்படணும், எதுல தேவையில்லாம செயல்படக்கூடாது, அந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சு செயல்பட வேண்டியது இன்னைக்கு மிகவும் முக்கியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. எதிரிகளை எல்லாம் வெற்றி கொள்ளும் திறன்கள் இன்னைக்கு நம்மளிடம் அதிகமாக காணப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இசை சார்ந்த தொழில்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். காது சம்பந்தமான பகுதிகளில் உடல்நிலையில கவன நிலைகள் தேவை. இஎன்டி சார்ந்த தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில ஏதாவது மருத்துவ தீர்வுகள் எடுக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக வச்சுக்க வேண்டியது அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. மதிப்புமிக்க பொருட்களை எல்லாம் தானமாக வழங்கக்கூடிய ஒரு சூழல்கள் இன்னைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திறமைகளுக்கு தகுந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. சிலருக்கு திடீர்னு வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் இதெல்லாம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மாமனார் இருக்கிறார் அப்படின்னா அவரோடு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வரலாம். இல்லைன்னா அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விளையாட்டு துறைகள்ல ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு முழு மூச்சாக இன்னைக்கு உங்களுடைய விளையாட்டு திறன்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். அதுல எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. தற்காப்பு கலைகள் சார்ந்த கலைகளை எல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணங்களும் இன்னைக்கு உங்களிடம் அதிகமாக காணப்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எழுத்தாற்றல் துறைகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களுடைய பணி சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது சிக்கல்கள், தொந்தரவுகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மேற்கொள்ளும் விஷயங்கள்ல வீணான அலைச்சல்கள், கொஞ்சம் இடைஞ்சல்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஸ்கின் சம்பந்தமான பகுதிகளில் உடல்நிலையில அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்தையும் முக்கியமான ஆவணங்கள் சார்ந்த விஷயங்களை நம்ம கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. எந்த விஷயத்திலையும் அவசரப்படாம இருந்தோம்னா அந்த வேலை இன்னைக்கு நல்லபடியாக நிதானமாக முடியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள், நம்ம எதை நோக்கி வெளியில போய்கிட்டு இருக்கிறோமோ அந்த வேலை நல்லபடியாக வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதனால சுப காரியங்கள் சம்பந்தமான முயற்சிகள், இல்லைன்னா ஒரு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள் இதையெல்லாம் மேற்கொள்ளும் போது அது நல்லபடியாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால பிறருக்கான லாபங்கள் அதிகமாக இருக்கின்றது. கடனாக பண உதவி செய்யும் எண்ணங்கள், கடன் தரும் விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அதிகமா ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறமா செய்யறது மிகவும் சிறப்பை தரக்கூடியதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எண்ணிய பண வரவுகள் வரக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அதெல்லாம் நல்லபடியாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருமை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு குடும்பஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். திருமண ரீதியிலான பேச்சுவார்த்தைகள்ல உங்களுடைய குடும்பத்தினர்னால் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. எதிர்பார்த்த பணவரவுகளும் இன்னைக்கு வரவுள்ள நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. பேச்சு ரீதியிலான விஷயங்கள்ல கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. ஆன்மீக ரீதியிலான பேச்சுகளும் இருக்கும். உறவு முறை, குடும்பம், நண்பர்கள் இவங்களிடம் பேசும்போது தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தற்காப்பு கலைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு அதிகமான ஆர்வங்கள் கத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. டெய்லரிங் சம்பந்தமான விஷயங்கள், இறை ரீதியிலான கலைகள் இதையும் கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணங்களும் ஆர்வங்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்
இருக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களாக ஏதாவது ஒரு ஆலோசனைகள் நடத்தக்கூடிய சூழல்களும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. கூட்டு தொழில் செய்து கொண்டிருக்கின்ற நபர்களுக்கு அதன் ரீதியிலான பணவரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. நண்பர்களிடம் கேட்ட உதவிகளோ இல்லைன்னா பணம் சார்ந்த விஷயங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கை துணையாலும் உங்களுக்கான ஆதாயங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மனைவியாக இருக்கிறீங்கன்னா கணவனால உதவிகள் கிடைக்கும். கணவனாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய மனைவியினால இன்னைக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ளாக சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதனால குடும்ப ஒற்றுமையை நம்ம இன்னைக்கு காக்க வேண்டியது அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. உணவு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. முகம் சார்ந்த பகுதிகளில் நம்ம அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இன்னைக்கு முக்கியமானதாக இருக்கின்றது. முன்கோபங்கள் கொஞ்சம் அதிகமாக வரும். அதனால பேச்சுவார்த்தைகள்ல நம்ம தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் நலன்ல அதிக அக்கறை செலுத்த வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. கண் சம்பந்தமான தொந்தரவுகள், வாய் ரீதியிலான பிரச்சனைகள், பற்கள் சார்ந்த தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. ஒரு சிலருக்கு இதன் ரீதியில ஏதாவது மருத்துவ செலவுகள் வருவதற்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்கள் தானமாகவோ அன்பளிப்பாகவோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தாயுடன் பிறந்த உடன்பிறப்புகளோடு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வைத்தியம் மூலமான லாபங்கள் உண்டு. மருந்து தயாரிப்பு சார்ந்த விஷயங்கள்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. பேங்க் ரீதியில ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த வழியில லாபகரமான பேச்சுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில ஏதாவது நன்மைகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய பார்ட்னரோடு சின்ன நல்ல இணக்கங்கள் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மன மகிழ்ச்சி இன்னைக்கு நல்லபடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வளமும் நலமும் நிறைந்த நாளாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல பெரிய அளவிலான நன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்களில் போகும் போது நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. புதிதாக வண்டிகள் வாங்கும் விஷயங்கள் இல்லைன்னு சொன்னா ஒரு சாலை பகுதிகளில் ஒரு பெரிய பயணம் போகிற விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. நம்மளுடைய தொழில்முறை சார்ந்த விஷயங்களையும் நம்ம அதிக கவனத்தோடு இருக்க வேண்டியது இன்னைக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு உற்பத்திகள்ல தன்னிறைவு அடையக்கூடிய நாளாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. எடுத்த முயற்சிகள்ல நல்ல லாபங்களும் முன்னேற்றங்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதான முயற்சிகளை மேற்கொள்வதற்கான நல்ல காலமாகவும் இன்றைய நாள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.